சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது, சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டக்காக போட்ட வேலை பயிர தின்பதோ, அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. திரையளவு போதா சிறுப்புண்டு நீண்ட படையளவு காட்டும் படித்தான் மனைய வல்லக்குரங்கு வளநாடா வல்லவனார் வெள்ளை குரல் பாவிரி இது குரல் வெண்பா. அந்த காலத்து இல்லத்தரசிகள் நெல்லை உலகத்தில் இருக்கும்போது பாடும் என்று செய்யும் வீட்டில் வளர்க்கப்பட்ட பறவைகளும் கண்ணுறங்குமா. அப்பேற்பட்ட வளமையான வளமற்ற பயந்தம் நாடு நம் நாடு. புல்லு நுனியிலே திணை அரிசி அவரை சிறிதாக உள்ள பனிநீர் பெரிய பனமரத்தின் அளவான நீயலை காட்டுவது போல் திருவள்ளுவரால் பாடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டுள்ள என்று கபிலர் எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த அந்த பூமியிலே ஓர் அங்கமாக விளங்கக்கூடியது இந்த சந்தன கோட்டை. இந்த சந்தன கோட்டையிலே ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து பாண்டியன் என்ற பெயர் பெற்று ஏழ்மையான நிலவில் நேர்மையாக வாழ்ந்து வருகின்றேன். படித்தேன், பட்டங்களை பெற்றேன். இந்த அரசாங்கத்தில் மெய்காப்பாளன் பதவி வகித்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு 2 தங்கைகள். மூத்தவர் தென்றல், இளையவன் பொற்கொடி. அவர்கள் இருவரும் சிறுவயதாக இருக்கும்போது எங்கள் தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதல் கொண்டு என் தங்கைகளுக்கு தாய்க்கு தாயாகவும் தமையனுக்கு தமையனாகவும் எடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்டேன். காலையில போனாங்க விளையாட, இவ்வளவு நேரம் காணவில்லை. சென்று என் தங்கைகளை பார்க்கணும். தங்கா யாருக்கும் ஆபத்து? அண்ணா மலர் சொல்லியில் ஆடிபாடு கொண்டிருக்கும்போது யார் என்று தெரியவில்லை. ஒரு கருத்து முகமுடி நான் இளவரசி அம்மாவை கடத்தி சென்று விட்டான் கொடியவன். இளவரசியா கடத்திட்டாங்களா? சரியா போச்சு. இளவரசியா பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நமக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? எங்க இருக்குது? எப்படியோ போகட்டுமா. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? நாங்க யாரு உங்க தங்கி அல்லவா, எப்படி தப்பி ஓடி ஓடி வந்துட்டோம்னா? சந்தோஷம். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் தான் இந்த அண்ணன் நான் என்ன செஞ்சிருப்பேன். எங்க கிட்ட ஒரு ஆம்பளை வரணும், எங்க அனுமதி இல்லாத வர முடியாது. வரவே முடியாது. யாரு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்ந்துட்டு வரோம் இல்லையா? ஆமாமா. நெருங்க முடியுமா? முடியவே முடியாது. இருந்தாலும் உங்களை இப்படியே விட்டா நீங்க உருப்பட மாட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? கால காலத்துல செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன செய்ய போறீங்க? ஆனா போது நிறுத்துங்கண்ணா. எனக்கு என்னென்ன வயசு ஆயிடுச்சு, எதுக்கு நான் திரும்பணும்? என்ன வயசு ஆகலங்கிற? ஆனா எனக்கு வயசு இப்பதானே 15 முடிஞ்சு 16 தொடங்குது. 15 முடிஞ்சு 16 தொடங்குது. ஆனா பல இளைஞர்கள் படையெடுத்து வராங்க. எனக்கு பொண்ணு கொடு, உனக்கு பொண்ணு கொடுங்க. நான் என்ன செய்யறது? அதனால அதுல ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு திருமணத்தை முடிக்க போறோம். அண்ணா நான் என்னோட லைஃப் நிறைய என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பீச் பார்க் சினிமாக்கெல்லாம் சுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சீக்கிரமா எனக்கு கால் கட்ட போட்டு வெளியே சுத்தலாம் பாக்குறீங்களா? திருமணம் செஞ்சுட்டு அவரோட சுத்து. ஏன் அதுல எனக்கு பிடிக்காது. தனிமையில சுத்தணும். எப்பா நீ ஊரை சுத்த ஆரம்பிச்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்க மொத்த பேர் என் முகத்துல காரி தூக்குவாங்க. என்னடா இந்த மாதிரி தங்கச்சி வளர்த்துருக்கிறான்னு கேவலமா பேசுவாங்கம்மா. அதனால நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடிக்கத்தான் போறேன். ஏதோ ஒண்ணு செய்யுங்க. ஏன் அவ்வளவு விருப்பம் சொல்றமா? செய்யுங்கண்ணா. அப்படி சந்தோஷமா சொல்லு. உனக்கு என்னமா? அண்ணா திருமணம் பத்தி போது நிக்க வேணாம். வைத்தியர் மூத்தர் மனமும் திருமணம் நடக்கணும்.
எனக்கு ஒரு அண்ணி வரணும்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். சத்தியமா ஆண் குழந்தை திருமணம் செஞ்சு போட்டேன். என் குழந்தைய அவன் வளர்ந்து வாலிப பருவம் அடையிற வரைக்கும் நீ அப்படியே இருப்ப, கிழவியாக மாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா நிஜமாவா? வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுறேன். என் மகனை திருமணம் செஞ்சுட்டா என்னன்னு கூப்பிடுவேன்? டேய் யார் அவன்? அதான் குழந்தை ஏதோ தெரியாம கேக்குதுன்னா அதுக்கு மேல அம்மா நீ சொல்ற மாதிரி ஏட்டு சுரைக்காய் கறி உதவாது என்பது போல சொல்ற வார்த்தை எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. அப்படியா? காலா காலத்தில் திருமணத்தை முடித்தே ஆகணும். ஏன்னா நீங்க 2 பேரும் இல்லைன்னா நான் இல்லை. கோவில் இல்லை இளவரசியை கடத்தன செய்தி மன்னரிடத்தில் தெரிவிக்க புறப்பட்டு இந்நாட்டு இளவரசி கடத்திட்டாங்கன்னு சொன்னீங்க, இங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு அந்த கருத்து மூடி கடத்தி சென்று விட்டு நீங்க எப்படிங்க வந்தீங்க? அந்த நேரத்துல எங்க அண்ணனை காப்பாத்திட்டாரு. யாரு? எங்க அண்ணன். பண்ண பேர் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அண்ணன் பேர் தென்னவன். என்னது? தென்னவன். சரிதான் சரிதான், அந்த சிலாக்கி தானே. ஏண்டி எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி உங்க அண்ணன் ஏற்கனவே நல்லா தெரியுமே. வெளிநாடு படிப்பதற்காக சென்றவர் நேரத்துல தான் வீட்டுக்கே வந்தாரு. எப்படி தெரியும் உனக்கு? உங்க அண்ணனை நான் ஏர்போர்ட்ல மீட் பண்ணிட்டு உங்க அண்ணனை நான் லவ் பண்றோம். எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி தான். மாறி போய் இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல ஓடிங்க அப்படிதான். நாங்கெல்லாம் Facebook மூலியமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். எவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது லவ் எல்லாம். உனக்கு ஒண்ணுமே தெரிஞ்ச இவ்வளவு நீ வீட்டுல இருக்கிறமா பட்டிக்காட்டுல இருக்கிற உனக்கு எங்க தெரியும் போது என்ன மாரி நீ சிட்டில இருந்தா உனக்கு தெரியும். போய் போய் ஏதோ ஒரு மூளைக்கா காட்டுல இருக்கிற ஆனா எதுக்குமே இல்லாத இளவரசி அம்மா நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு ஏற்படுத்த சரி சரி அவங்கள நம்ம வீட்டுல சாப்பிடுவோம் என்னன்னு தெரியலையே. கேட்டு பாரு. ஆமா நீங்களா எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா? ஏன்டி அப்படி கேக்குற? நாங்களும் ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்க, நீங்களும் இந்நாட்டு இளவரசி. அமைதியா இருப்பா, சத்தம் போடாது. நாங்களும் ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்க, நீங்களும் நாட்டு இளவரசி இல்லையா? அதனாலதான் ஒரு பெரிய சந்தேகம். என் மனதில் ஏழை பணக்கார அந்த வித்தியாசமே கிடையாது. யார் வீட்டுல வேணுமானாலும் சாப்பிட வேண்டும். ஆமா நீங்க வெஜ்ஜா இல்ல நான் வெஜ்ஜா? நாட்டுக்கே இளவரசி வேணுமானாலும் சாப்பிட. சிக்கன் ஃப்ரை செய்யற, மட்டன் ஃப்ரை செய்யற, சிக்கன் பிரியாணி செய்யற, மட்டன் உங்களுக்கு பிடிச்ச கல்வி நல்லா வரைச்சு வைக்கிறேன் போனா கிழங்கா மீன் கூட வாங்கி வறுத்து தொண்டைக்கு நல்ல வழவழன்னு சூப்பரா இருக்கும்ல. நல்லா இருக்கும், அருமையா இருக்குமே. செய்து வைக்கிற நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. பூச்சி என்பதே இருக்க கூடாது. இருக்காது. செஞ்சு வைக்கட்டா? சரிடி. அண்ணா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க திட்டவே கூடாது. திட்டுற மாதிரி சொல்லாதம்மா, எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. நீ அதுதான்
ஆனா நம்ம வீட்டுல கேஸ் காலி ஆயிடுச்சுண்ணா. அதுக்குதான் 3 நாளைக்கு முன்னாடியே சொன்ன கேஸ் பதிவு பண்ணி வேணா எங்க கேட்கிற என் பேச்சு நீ? நான் நேற்றைய முன்தினமே உங்ககிட்ட சொன்னேன், அண்ணா நம்ம வீட்டுல கேஸ் காலி சொன்னீங்கன்னா சொன்னீங்க சரிம்மா தங்கச்சி நான் உடனே புக் பண்ணிடுறோம், இந்த கேஸ் புக் பண்ணி கொடுத்து இல்லை பேலன்ஸ் இல்லை சவுத் படியில என்ன பண்றது? ஏழ்மை குடும்பத்தில் பிறந்துட்டால அப்படிதான் நடக்கும். இப்போ இன்னைக்கு எங்க கையில அக்கம் பக்கத்துல கடை வாங்கி செஞ்சிருமா, வந்த உடனே நம்ம கொடுத்துடலாம் கேஸ். அண்ணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டுல கேஸ் கடை வைக்க சமையல் செஞ்சிடலாம், நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். நீங்க எட்ட போங்க. சரி சரி. அம்மா நீங்க கிட்ட வாங்க. என்னடி நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நானும் கொண்டு வெங்காயம் வெட்ட போறேன். எனி மை ஹெல்ப்? நோ ஹெல்ப். யா தங்கை என் வேலை நீ பாத்துக்கிறியா? வேலையை விட சிறப்பான வேலை அவ செய்கிறா. அவருமே செஞ்சு வரலன்னா வேலை இல்லை. இப்போ வர நல்லா செய்வாம்மா. முடிச்சுட்டா பாரு, சாதிச்சு முடிச்சுட்டா. நம்மளால கூட முடியாத அவ முடிச்சு காமிக்கிறாமா. அவ பல்ல வச்சுக்கினே எல்லாரும் பயக்கிறா. சரி சரியே அதாண்டி அழகு. நீங்க சாப்பிட்டு புட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வேலையை பாருங்க. மழை வர மாதிரி இருக்குன்னு வர கூட மாட்டுக்குது. போய் வரட்டா? பாய் பாய். உங்களுக்காக இந்த பால் சூடு பண்ணி ஒரு டம்ளர் எடுத்து சீக்கிரம் வைங்களா. நான் பாதி சொன்ன பாதி நல்லா இருக்கும். ரசகுல்லா கூட செய்யறமா? பிடிக்கவே குலாப் பிடிக்காது. ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். பால் கோவா மட்டுமாமா? இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா நான் என்ன பண்றது? என்ன இந்த மாதிரி தங்கச்சியில வச்சு நான் படுற பாடை சீக்கிரம் வந்து எங்கன்னா பரிசு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களா? என்ன பண்றது? பரிசு போட வராங்க, யாருன்னா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான். சரி போகட்டும் விடு. என் தங்கச்சி போயிருக்க சாப்பாடு தயாரா இருக்கும், புறப்படுங்க போய் சாப்பிடலாம். நீங்க வாங்க இங்க. ஒரு பெண்ணானவள் தனிமை நின்று இருக்கிறீங்க, என்ன கூட ஒரு வார்த்தை கூட கேட்காத போறீங்க. சாப்பிடலான்னு கூப்பிட்டனே. நீ சாப்பாடு போடுவே, மூக்க பிடிக்க தின்னுபிட்டு உள்ள தூங்கலாம் நான். அதை கூட செய்யலாமா? நாட்டு இளவரசி நீங்க சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து பிறகு போகலாம். உரிமை உங்களுக்கு இருக்கு. உலகம் தெரியாத வாலிபரா இருக்கிறீங்க. இந்த காலத்துல விரல நீட்டா உரல முழுகிறாங்க. உங்களா தானே தெரியும். ஓடு போட்டா ரோடு போட்டு காட்டுறாங்க. நிஜமா நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க. எனக்கு புரியலையே. புரியும்படி சொல்லட்டா? சொல்லுங்க. உங்களை நான் காதலிக்கிறேங்க. எது காதலிக்கிறேன். காதலிக்கிறீங்க? ஆமா. என்னையா? சத்தியமா நல்லா பார்த்து சொல்லுமா. உங்களை பார்த்து தான் சொல்றேன். இல்ல காதலிக்கிறது போனது கை கால்லாம் நடுங்குது. ஏங்க அம்மா நானும் உங்க அரசாங்கத்துல மெய்காப்பாளன் பதவி வகிக்க கூடியவர். நீங்கள் காலாளிட்ட வேலை கரத்தால் செய்து முடிக்க கூடியவர். நீங்களும் வசதி படைத்தவர்கள், ஆனோ ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் காதலிக்கும் செய்தி உன்னுடைய தந்தைக்கு தெரிந்தால் எனக்கு தான் முதல் ஆபத்து. அது மட்டுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில பல கடமைகள் காத்திருக்கு. அந்த கடமைகள் முடியும் வரை என்னுடைய வாழ்க்கையில காதலுக்கு இடமில்லை, கல்யாணத்துக்கு இடமில்லை. ஆள விடுங்க. வாங்க இங்க. காதல் என்பது ஏழை பணக்காரரை பார்த்து வருவது தெரியாதா உங்களுக்கு? மனது ஒன்று சேர்ந்தால் காதல். உங்களை எனக்கு பிடித்திருக்கு, உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆனா காதல்னு சொல்ல போது எனக்கு பயமா இருக்கு. நீங்க காதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்காக என் உயிரையே விட்டுருது. உயிரை செத்துருவேன். நிஜமாவா? ஆமா. எனக்காக ஒரு உயிர் போவது ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டாரு. இருந்தாலும் எனக்காக ஒரு சின்ன சத்தியம் செய்ய முடியும். என்னவென்று? வாழ்க்கையில எத்தனை இன்ப துன்பம் வந்தாலும் சரி, கடைசி வரை உன்னை தவிர வேறொரு ஆடவனை திருமணம் செய்ய மாட்டேங்க. என் வாழ்வில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். கயர் கண்கள், கட்டழகு பெட்டழகு, இன்பத்தின் சுரங்கள், கலையின் அரங்கம், அப்படி எல்லாம் போகலாம். எப்படிங்க?